படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். பிஜு மேனன் இந்த படத்தில் என்ஐஏ ஆஃபீஸராக இருக்காரு. சிவகார்த்தியின் மனநோயாளி அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. இதை பார்க்குற ஆடியன்ஸ் தலையை சொல்லிட்ட மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினான ருக்மிணி வசன் சிவகார்த்தியனோட மனநோய் தெரிஞ்ச பிறகு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க, அது ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் வில்லன் குரூப்பில் இருக்கிற ஸ்பையை சிவகார்த்தியன் கண்டுபிடிப்பார். அது ரொம்ப நல்லாவே சுவாரஸ்யமாக இருந்தது. நேர்கொண்ட பார்வை படத்தில் ஏகேக்கு ஒரு ஃபைட் சீன் முன்னாடி டாக்டர் பில்டப் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் தலைவாசல் விஜய் சிவகார்த்தியன் ஃபைட் சீனுக்கு முன்னாடி பில்டப் கொடுக்குறாரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. வில்லன் நடக்க வரும்போது சிவகார்த்தியனை ருக்மிணி வசந்த் வந்து விசாரிப்பாங்க. அந்த இமோஷன் சீன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்புறம் இன்டர்வல் பிளாக் முன்னாடி சிவகார்த்தியன் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஒன்று பண்ணுவார். அந்த காமெடி சீனும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் ரீசெண்ட் டேஸில் அவர் எடுத்த மூவி தமிழ் மூவியான தர்பாரும் ஹிந்தி மூவியான சிகந்தரும் பேக் டு பேக் ஃப்ளாப்பு. இந்த மூவி கம்பேக் மூவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேஜிங்காக கொண்டு போன டேரக்டர் செகண்ட் ஹாஃபில் கதையே இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதோ ஒப்பித்திருக்காரு. ஏஆர் முருகதாஸ் விஜய்க்கு கத்தி துப்பாக்கி பிளாக் பஸ்டரும் சூர்யாவுக்கு கஜினி ஏழாமரி பிளாக் பஸ்டரும் கொடுத்துருக்காரு. இந்த மூவி அவர் பொட்டன்ஷியலுக்கு எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூவி ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் பெட்டராக இருந்துக்கலாம்னு நமக்கு தோணுது. ஆக்ஷன் சீன் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்ஷன் கோரியோகிராஃபரான திலீப் சுப்ராயன் அண்ட் கெவின் குமார் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர் சுதீப் இலோமன் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நைட் எஃபெக்ட் சீன்லாம் ரொம்ப நல்லாவே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு பாட்டும் மனசில் நிற்கல.